ஜெயம் கர்த்தரால தான் வரும். என் வாழ்க்கை ஆண்டவர் கர்த்தர் தான் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். நான் என்ன விரும்பினாலும் அவர் தான் தருகிறவர். அப்ப அதை பெற்றுக்கொள்ள நாம என்ன செய்யணும்? அவர் சொல்றபடி செய்யணும். என்ன அவர் சொல்றாரு பாருங்க, உங்க சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்துவதாக ஜெபம் பண்ணுங்கள். இது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுங்களா? இதுல அநேகர் நம்ம தவறுகிறோம். எத்தனையோ நல்ல வேதத்தை அறிந்து போதிக்கிறவங்க கூட இதுல தவறுறாங்க. இல்ல, இந்த காரியத்தை செய்யறோமா? ஆண்டவர் அவர் சொல்லுவதை நாம செய்யும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடப்பிக்கும்படிதான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப சில ஆசீர்வாதங்கள் ஏன் தடையா இருக்கு? சில உயர்வுகள் ஏன் தடையா இருக்கு? சில பெருக்கங்கள் நமக்குள்ள ஏன் வரல? பிரயாசப்படுறோம், நிறைய காரியங்களை செய்யறோம், திட்டமிடுறோம், ஆனா ஒன்னும் எல்லாமே தோல்வியா இருக்கு. பெரிய மாற்றம் வரல, பெரிய உயர்வு வரல, ஒரு எழுப்புதல் வரல. ஏன் அப்படின்னா நாம எல்லாம் நம்ம நினைக்கிறத செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யாத விட்டுறோம். அல்லேலூயா. நம்மளை சபிக்கிறவளை நம்மளால ஆசீர்வதிக்க முடியுமா? நம்மளை நிந்தித்து துன்பப்படுவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோமா? அல்லேலூயா. அப்படி நீங்க செய்தீர்கள் என்றால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். உங்க காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கும்.